மண்டே ஈவினிங் என்கிட்ட இருந்து என் பையன்கிட்ட தொத்திக்கிச்சு போல் அந்த அளவுக்கு சரியான காது வலி, கோல்டு, ஃபீவரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஹோம் ரெமிடியை மறக்க முடியுமா என்ன? அதனால் ஆவிலாம் பிடிக்க வச்சுட்டு சூப்பராக நைட்டு டின்னருக்கு வந்து தேங்காய் சட்னி போட்டு நல்லா சூப்பராக தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு கை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து ஒற்றைக்கடலை இல்லைனா பொட்டுக்கடலை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி ஃபைனலாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு தேங்காய் சட்னி செம்மையாகவே வந்து ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் சட்னிக்கு ஒரு 10 தோசை கூட சாப்பிட்ருவாங்கன்னா பாருங்களேன். ஆனால் என் பையனுக்கு தான் கொடுத்து வைக்கல. ஃபைனலாக அவன் சாப்பிட்டது ரசம் சாப்பாடு தான். பசங்க வளர்ந்துட்டா வேலை கம்மின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லவே இல்லைங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், பசங்க சின்ன பையனாக இருக்கும் போது தான் வந்து பயங்கர வேலையே கம்மி. பெருசாக நம்மளை வச்சு செய்வானுங்க. இதை யாரெல்லாம் அனுபவத்தால் உணர்ந்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம்.